இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பிரியங்கா என்னை பத்தி என்ன சொன்னாலும் அது எல்லாமே உண்மையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை தாண்டி யாரை நம்புவேன்? அதனால நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது எனக்கு மட்டும் வரட்டும். என்னால என்னுடைய குடும்பத்தாருக்கு, என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. நான் தனியா எல்லாத்தையும் தாங்கிப்பேன். நான் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன். ஆனா என் குடும்பம் எக்காரணத்தை கொண்டு வருத்தப்படக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறத ஒருபோதும் என்னால தாங்கிக்க முடியாது. பிளீஸ், அவங்களோட சந்தோஷத்துலதான் ஏன் சந்தோஷம் இருக்கு. அவங்க எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து, அவங்களோட எல்லா துக்கத்துல இருந்தும் காப்பாத்து பிளீஸ். Hello, darling. என்ன பண்ற? இது பெட்ரூம் இல்ல. அதனால தான் ஹக் பண்ணேன். ஐயோ, நான் வேற என்ன பண்ணட்டும்? 3 நாளா உன்னை பார்க்கலல்ல. விடு, விடு. ரிலாக்ஸ். கம் மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய், ஐம் மலிஷ்கா. மலிஷ்கா? நெய்தா மலிஷ்காவா? இவளுக்காக நீ 3 நாள் என்ன விட்டு பிரிஞ்சிருக்க. மலிஷ்கா, this is Ashish. My Ashish. Of course, your husband. My boyfriend. ஆனா உனக்கு தான். ஓகே, அதெல்லாம் அப்புறம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்க, உன் வேலையை இவன் தான் முடிக்க போறான். 100% கேரண்டி. ஓகே, இப்போ நம்ம வேலையை பண்ண போறோம்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடலாம். 1 செகண்ட் இரு. இவதான் உன்னோட டார்கெட். ரொம்ப சாஃப்ட் டார்கெட். வேலை முடிஞ்சிரும். நிரந்தரமா உயிர் இருக்க பிணமா மாத்திடலாம். சரி, வேலை எப்போ பண்ணணும்? இதை செய்யணும்னா இவ வீட்டை விட்டு இப்போ வெளியே வந்தாகணுமே. பேபி, அதெல்லாம் சொல்லிடுவோம். எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும்னு. இப்போதைக்கு நீ டார்கெட்டை நல்லா பாத்துக்கோ. ஓகே டார்லிங். அப்போ நாம எப்போ மீட் பண்ண போறோம் அதை சொல்லு. மறுபடியும் அதேவா? ஏன், உனக்கு மீட் பண்ண பிடிக்கலையா? மீட் பண்ணலாம் பேபி, மீட் பண்ணலாம். ஆனா முதல்ல வேலை, அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். உனக்கு என்ன, வேலையை சீக்கிரமா முடிக்கணும். ஓகே பியூட்டிஃபுல், ஜஸ்ட் ரிலாக்ஸ். வேலை முடிஞ்சிரும். பாய். ஸ்ட்ரெஸ் முடிஞ்சதா இல்லையா? ஆன்ட்டி கிட்ட சொல்லி கல்யாண முகூர்த்தத்தை பார்க்க சொல்லு. ஏன்னா இதுக்கு அப்புறமா பம் 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 பம். சரி, நான் கிளம்பவா? சரி சரி சரி, நான் வந்து உன்னை மீட் பண்றேன். லக்ஷ்மி கண்ணா, வாமா நம்ம போலாம். எங்க கிளம்பிட்டீங்க? லால் சவுக் வரைக்கும். லால் சவுக்கா? சரி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். நான் லக்ஷ்மி கூட போறேன். அவன் எதுக்கு? நான் தான் உங்களை டிராப் பண்றேன்ல. எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கூப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நானும் லால் சவுக்க தாண்டி தான் போக போறேன். லக்ஷ்மி என் கூட வந்தா அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவ எதுக்குமா? நீ எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஏன் சொல்றன்னு எனக்கு புரியுது. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணு தாண்டி உங்களுக்கு மத்தவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சுத்தி வளைச்சு கடைசியில உன் புத்திய காட்டுறல்ல. நான் தான் உங்களுக்கு தப்பா தெரியுறேன். ஓ நோ, லக்ஷ்மி இப்போ வெளியில போறா. ஆஷிஷ் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் இவளை எப்படி தடுக்க? பாட்டிமா ப்ளீஸ், நீங்க ஏன் கரிஷ்மா ஆண்டியை இப்படி ஹர்ட் பண்றீங்க?
அதோட இவங்க அந்த பக்கமா தான் போறாங்கன்னா இவங்க கூடவே போயிருங்களேன். அது என்ன பெரிய விஷயமா? வாட்ஸ் த பிக் டீல்? அண்ட் ஐம் ஷூர் நீங்க லக்ஷ்மி கிட்ட கேட்டு பாருங்க, அவளும் இதையே தான் சொல்லுவா. என்ன லக்ஷ்மி, அந்த அளவுக்கு கரிஷ்மா ஆண்டிக்கு மதிப்பு கொடுக்கலாம்ல? பாட்டி, நீங்க நீங்க வேணா அத்தை கூட போயிட்டு வாங்கல. அது வந்து நான் வெறும் டிஃபன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு சாப்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நானும் சமைச்சிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீ சொன்னா நான் அதை கேட்பேன். அதுக்காக வேலை இருக்குன்னு என்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு ஐயோ இருக்க. பாட்டி, என்ன நீங்க இப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை தான் சொல்றாங்கல்ல, போங்க. ஏ உன்னதா, நீ ஒன்னும் உபகாரம் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட்? இவங்க என்னோட அம்மா, எனக்கு உரிமை இருக்கு. நீ நேத்து வந்தவ, உனக்கு என்ன இவங்க கூட உறவு? எனக்கு முன்னாடி வந்துட்டியா? மனசு ஒன்றி இருக்கு. இது சத்தியமா உனக்கு புரியாது. உனக்கு என்ன, வாங்கி கட்டிக்கிட்டல்ல? எப்பவாச்சும் உன்னை பத்தியும் நீ யோசிக்கணும். போலாமா? இல்லைன்னா லேட் ஆயிடும். மறுபடியும் இவளாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு இவளை திட்டிக்கிட்டு இருப்ப. வாங்க. போயிட்டு வரேம்மா. தேங்க்ஸ் மலிஷ்கா, நீ அவது எனக்காக சப்போர்ட் பண்ணி. ஆல்வேஸ் ஆண்டி, எனிதிங் ஃபார் யூ. காட் நோஸ் எப்பதான் இந்த பொண்ணு இங்கிருந்து போவாளோ. போவா ஆண்டி, சீக்கிரமே போவா. யூ டோன்ட் வரி அபவுட் இட். லக்ஷ்மிய நல்லா சபிச்சாச்சுன்னா போலாமா? வாங்க. ப்ளீஸ் தினமும் சிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு முறையாவது பேச. அவங்க கிட்ட பேசினாதான் நீ சந்தோஷமா இருக்க. என் முகத்தை இப்படி வச்சிருக்க, பாடி போயிருக்கு பாரு. நீ இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா சூப்பரா ரொம்ப அழகா இருப்ப. அது எப்படி? அது வந்து ஸ்மைலிங் டைப்ஸ். நீ ஸ்மைல் பண்ணும்போது அது முகம் அப்படியே மலர்ந்து போயிருக்கும். ஆ? நல்லா சண்டை போடுவ, உயிரை வாங்குவ, நல்லா அதிகாரம் பண்ணுவ. அப்பதான் ஒரு லைஃப் இருக்கும். இல்லனா எல்லாமே அப்படியே ரொம்ப போரிங்கா இருக்கும். நிஜமாதான். ப்ளீஸ் முகத்தை அப்படி வச்சுக்காத, எனக்கு ஸ்மைல் பண்ணி காட்டு. அதுதான் நான் ஸ்மைல் பண்றேன்ல. ஐயோ, இது என்ன ஸ்மைல்? அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணலாம்ல. எந்த மாதிரி ஸ்மைல்? ப்ளீஸ். இந்த மாதிரி. உன்னோட ஸ்மைலை விட என் ஸ்மைல் நல்லாவே இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியும். நானும் உன்ன மாதிரி பொய்யான பல்ல வச்சுக்கிறேன். சரி, ஓகே, நான் உடனே கிளம்பணும். ரிஷி, ஒரு நிமிஷம். கீழே வந்து முகேஷ் அண்ணா டிஃபனை பேக் பண்ணி வச்சிருப்பாரு, அதை எடுத்துட்டு போயிடு. என்ன கொஞ்சம் அன்பா இதை சொல்லலாம்ல, ஒரு லவ்விங் வைஃப் மாதிரி. நான் நினைச்சேன் நீ வேற எதுக்கோ கூப்பிடுறேன்னு, கிஸ் பண்ண கூப்பிடுறேன்னு நினைச்சேன். ஆனா ரிஷி. டிஃபன். ரிஷி, நீ